எல்லா விதமான மக்களுக்கும், அதாவது அவங்க ஏழையாக இருக்கலாம், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச்சுன்னு சொல்லி யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம அந்த வீடும் கடனில் வாங்கிடுவோம். சரி, அண்ட் ஆப்வியஸாக இப்போ கடன் வாங்குறது, ஹோம் லோன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா ஆகிடுது. முன்னாடி ஹோம் லோன் எடுக்கிறது ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், பட் இப்போ ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஸோ ஹோம் லோன் மூலமாக எல்லாருமே நம்ம வாங்கிடுவோம் வீடை. அண்ட் வாங்கும்பொழுது ஆப்வியஸாக ஹோம் லோன் எத்தனை வருஷத்துக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20-25 ஆரம்பிச்சு பிட்வீன் 20 to 30 இயர்ஸ் இருக்கும் நம்மளால் ஹோம் லோன் போட முடியும். ஸோ நீங்கள் ஹோம் லோனும் போட்டு கடனும் வாங்கிட்டீங்க. அண்ட் இனிஷியல் டேஸில் அந்த கடனை இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டு இருக்கீங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது என்னடா இது, ஹோம் லோன் கட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்காகவே நம்ம டெடிகேட்டாக ஒரு வீடியோவும் போட்டோம். அதாவது 25 வருஷம் இருக்கக்கூடிய லோனை நீங்கள் எப்படி 10 வருஷத்தில் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபாய், அதாவது ஆப்வியஸாக நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த 71 லட்சத்தை நீங்கள் எப்படி 22 லட்சமாக மாற்றலாம், ப்ளஸ் 25 இயர்ஸ் இருக்கக்கூடியது எப்படி 10 இயர்ஸில் நீங்கள் ஹோம் லோன் மாற்றலாம்ங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம பழசாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 22 lakhs கூட இல்லைப்பா, 0 இஎம்ஐ நீங்கள் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி ஹோம் லோனுக்கு கட்டலாம். அதாவது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் ஒரு வீடை நீங்கள் எப்படி லோன் வாங்கி நீங்கள் அந்த ரீபே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக எந்த மேஜிக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. என்ன மேஜிக்காக ஏதாச்சும் ஒரு பணம் அப்போல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இஎம்ஐ ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கு லோன் கட்டுறீங்க, அந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மாயமந்திரம்லாம் போட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த இன்ட்ரெஸ்ட்டு வேறு எந்த விதத்தில் நம்மளால் வாங்க முடியும், எடுக்க முடியும், அது மூலமாக இந்த ஹோம் லோன் இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி ஜீரோ ஆக்க முடியும் அப்படிங்கிற சில வழிமுறைகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, ஹோம் லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 8-9% இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். இது நீங்கள் பப்ளிக் பேங்க்கில் எடுத்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் எடுத்தாலும் சரி, உங்களோட சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி மட்டும்தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சரியாக இல்லை அப்படின்னா அதிக வட்டியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம். இன்கேஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கலாம். நம்ம ஆவரேஜாக என்ன பண்ணுவோம், ஒரு 8-9% அப்படிங்கிறத நம்ம ஒரு 9%ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 9%ங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இடத்தான நம்ம 2 சினாரியோ பார்ப்போம். அந்த 2 சினாரியோக்கும் பேஸ் ஒன்று தான். என்ன அப்படின்னா, நீங்கள் சுமாராக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்க போகிறீங்க. அண்ட் 20% ஆப்வியஸாக 20% டவுன் பேமெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் ஆல்ரெடி சேர்த்து வச்சுட்டீங்க. அந்த மாதிரி சினாரியோவில் மீதி 40 லட்ச ரூபாய் இப்போ நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்க போகிறீங்க ஃபார் 25 இயர்ஸ். அண்ட் அட் த ரேட் ஆஃப் 9% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம அதை பார்க்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 லட்ச ரூபாய்க்கு 20% 40 lakhs நீங்கள் பே பண்ணிடுறீங்க. அண்ட் 9% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் டென்யூர் 25 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 33,500 ரூபா 33,500 நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி இந்த பழைய சேனல்லே நம்ம பழைய வீடியோவில் லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் போட்டிருப்போம். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 40 லட்ச ரூபா லோனுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 60,70,000 ரூபாய், ஸோ 60,70,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 150%, 1.5 மடங்கு அதிகமாக நீங்கள் வட்டி மட்டும் கட்டியிருப்பீங்க. அண்ட் பிரின்சிபல் பார்த்தா ஆப்வியஸாக இனிஷியல் டேஸில் பிரின்சிபல் கம்மியாகவும் வட்டி அதிகமாகவும் போக போக ஒரு 17 வருஷம் கழிச்சு ஒரு பிரேக் ஈவன் கிடைக்கும். அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் நீங்கள் பிரின்சிபல் அதிகமாகவும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் பே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, இப்போ இதுதான் நம்மளோட சினாரி. இப்போ இந்த இடத்தாண்ட உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டான இந்த 60,70,000 இப்போ 61 lakhsனு வச்சுக்கோங்க. இந்த 61 லட்சத்தை எப்படி நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம், இதுதான் இந்த வீடியோட ப்ரைம் பாயிண்ட்டே. கரெக்டுங்களா? இந்த 61 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை நான் எந்த முறையில் வாங்க முடியும், எந்த முறையில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு 2 வழி நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று இஎம்ஐ பேஸ்டு
பிளானு அண்ட் ரெண்டாவது லோன் பேஸ்டு பிளான். ஃபஸ்ட்டு இஎம்ஐ பேஸ்டு பிளான்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். சரி, இப்போ நம்ம அந்த இஎம்ஐ பேஸ் பண்ணி பார்க்குறோம்ல. நம்ம சினாரியோ என்ன, நான் 50 லட்ச ரூபாயில் 40 லட்ச ரூபா லோனாக எடுக்கிறோம் வித் 9% இன்ட்ரெஸ்ட்டில் 25 இயர்ஸுக்கு. அப்போ இஎம்ஐ எவ்வளோ கட்டுறோம், 33,500. அந்த 33,500 33,500ல் இஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த 33,500ஓட 10% அமௌண்ட்டை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ 33,500ஓட 10% என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3,350 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 3,350. இங்கே இதில் 3,300 மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த 50 ரூபா கூட விட்டுருங்களேன். இந்த 3,300 இருக்குல்ல, இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் எஸ்ஐபியாக போட போகிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு? நீங்கள் 25 வருஷம் நீங்கள் லோன் கட்ட போகிறீங்களா, அதே 25 வருஷ காலகட்டத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் ஜஸ்ட் 10% ஆஃப் த இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐயை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எஸ்ஐபியாக போட போகிறீங்க. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 3,300 வந்து நான் இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வித் 15% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் 25 இயர்ஸ் டேர்முக்கு நம்ம அதை போட போகிறோம். போடும்பொழுது நம்ம கட்டியிருக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டோம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஒரு 10 லட்ச ரூபா நம்ம பே பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நியர்லி 91 lakhs. கரெக்ட். அதாவது நமக்கு வந்து லோனே எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 61 லட்ச ரூபா கட்டியிருந்திருப்போம், அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்கிறேன். ஆனால் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்பொழுது 3,300 தான் கட்டுறேன் மாதம் மாதம். ஒரு பெரிய விஷயமா இல்லை. இந்த 3,300 எப்படி 91 lakhs மாறுது அப்படின்னும்பொழுது தட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் 21 வருஷம் ஒரு டைம் கொடுத்து அதை காம்பவுண்ட் பண்ணும்பொழுது உங்கள் 3,300 சின்ன வேல்யூவாக இருக்கும். ஆனால் அதோட 25 வருஷ காலம் அது காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு 91 lakhs எடுத்துகிட்டு வரும். ஸோ 61 லட்ச ரூபாவை நீங்கள் அதுக்கு டேக்ஸாக பே பண்ணிட்டீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா கூட ஸ்டில் உங்கள் கையில் 31 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு இருக்கும். 30 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 லட்ச ரூபாய் எக்ஸஸாகவே உங்கள் கையில் இருக்கும். அண்ட் இப்படி எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம வந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வருது என்ன ஏதுங்கிறதுல நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்கும். அதெல்லாம் என்ன எதுங்கிறதுலாம் உங்களுக்கு டைம் இருக்கும், நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். இந்த 15% ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட முடியும் ஆன் அ லாங் ரன் 25 இயர்ஸில். சரி, இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது வந்து இப்போ இதிலேயே நம்ம பார்க்கும்பொழுது நம்ம 10% பண்ணுறோம், அதில் கிட்டத்தட்ட 91 lakhs கிடைக்குது. 61 லட்ச ரூபா போனால் கூட மீதி 30 லட்ச ரூபா என் கையில் இருக்குது. அப்போ நான் வந்து ஸ்டில் நான் அதை விற்கிறேன் அப்படின்னா 91 lakhsக்கு நான் வந்து முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம விற்கிறோம்ல, அப்போ அதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணுமே. ஸோ 91 lakhsக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு நியர்லி 12.5% வருது. 12.5% அப்படின்னா கிட்டத்தட்ட 11.4 லட்ச ரூபா நான் டேக்ஸாக மட்டும் பே பண்ணுறேன். பண்ணும்பொழுது அப்போ என்னோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து குறையுமே. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இன்னொரு பிளான் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்டான செக்ஷன் 54F. ஸோ அதுபடி நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸு, பாண்டு, ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் எதுவானாலுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் லாங் டேர்மில் அதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதை விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த வந்த ப்ராஃபிட்ஸை அப்படியே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க பயன்படுத்துனீங்க அந்த பணத்தை அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. கரெக்ட், யூ ஹர்ட் மீ ரைட். அதாவது கிட்டத்தட்ட 11.4 லட்ச ரூபா, 11.5 லட்ச ரூபா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டேக்ஸை பே பண்ணவே வேண்டாம். இதுதான் செக்ஷன் 54ல் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் நம்ம இஎம்ஐ பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சினாரியோவில் லோன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம 50 லட்ச ரூபா, சேம் சினாரியோ தான். 50 லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம 20% டவுன் பேமெண்ட்டில் 40 lakhs டவுன் பே லோனாக வாங்குகிறோம். 9% இன்ட்ரெஸ்ட், 25 வருஷம் டென்யூர். இப்போ லோன் எவ்வளோ வாங்கியிருக்கும்? 40 லட்ச ரூபா. அந்த 40 லட்ச ரூபாயில் ஜஸ்ட் 1% கூட கிடையாது, 0.1% அந்த வேல்யூவை மட்டும் எடுத்து நான் சேம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 0.1% அப்படின்னா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 4,000 ரூபா. இப்போ 3,300 ரூபா நம்ம போடும் பொழுதே நம்ம பார்த்துருந்தோம் நியர்லி 91 lakhs வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. அதே 4,000 ரூபாவை கொண்டு போய் நீங்கள் 25 வருஷம் எஸ்ஐபியாக போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து 3,300ங்கிறது ஜஸ்ட் ஒரு 4,000 நான் மாற்றிக்கிறேன். அதே 15% 25 இயர்ஸில் அப்படின்னும் பொழுது இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10 லட்ச ரூபா உங்களுக்கு வருது. இமேஜின் பண்ணி பாருங்கள், முன்னாடி 91 lakhs வந்துச்சு, இப்போ இங்கே வந்து 1,10 lakhs. ஸோ அந்த 60 லட்சத்தில் இந்த 1,10 லட்ச ரூபா போனால் கூட முன்னாடி உங்கள் கையில் 30 லட்ச ரூபா இருந்தது. அண்ட் இப்போது லோன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அதை எஸ்ஐபியாக போடுறீங்க அப்படின்னா
25 வருஷத்தோட முடிவில் 50 லட்ச ரூபாய் உங்கள் கையில் எக்ஸஸாக இருக்கும். அது 1,10,00,000 ரூபாயில் நீங்கள் 60 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டீங்க அப்படின்னாலும் மீதி 50 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினாரியோ தான், நம்ம 1,10,00,000 ரூபாய்க்கு வர்த் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொண்டு போய் விற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு 12.5% கட்டுறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 13 லட்ச ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி செக்ஷன் 54F அதுபடி டேக்ஸ் செக்ஷன் அதுபடி உங்களால் அந்த 13 லட்ச ரூபாவும் கட்டாமல் உங்களால் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க? அந்த மியூச்சுவல் ஃபண்டில் விற்ற காசை நம்ம என்ன கொண்டு போகிறோம், கம்ப்ளீட்டாக போய் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்க போகிறோம். அப்படி அது எப்போ வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க. நீங்கள் விற்றதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டி விற்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்குள்ளேயாவது நீங்கள் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி நீங்கள் இப்படி வந்து காட்டிக்க முடியும், கணக்கு காட்டிக்க முடியும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதை விற்று நீங்கள் வாங்குறீங்களா, வாங்கும்பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனாக கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது செக்ஷன் 54F. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த செக்ஷன் 54F அதை பற்றி பார்த்தோம்ல, இதில் வந்து இன்னுமே நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோ கூட நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயத்த சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு ஐடியா அண்ட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி பொட்டென்ஷியலாக பெனிஃபிட் ஆகுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்மளால் இவ்வளோ சேமிக்க முடியும், இந்த அளவுக்கு லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு அதை வைஸராக கொஞ்சம் அறிவுபூர்வமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்கள் கையில் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கும் மறுபடியும் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பிராக் வேர்ல்ட்.